ஹாய், நான் ஏற்கனவே என்னோட ராயல் என்ஃபீல்டு 350 கிளாசிக்கும் ஹோண்டா ஹைனஸ்க்கும் கம்பேரிசன் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரியலாக எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை தான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். 2022 ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 டாப் எண்ட் எடுத்திருந்தேன். டெய்லி அப் அண்ட் டவுன் 150 கிலோமீட்டர் வந்து நான் ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு வண்டி மேலே எந்த விதமான ஒரு குறையுமே சொல்ல முடியாது. எல்லாரும் இப்போ சொல்கிற மாதிரி வைப்ரேஷனு, ஹீட் ஆகுறது பை நேச்சர்னு நான் நினச்சிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு நான் பண்ண போனேன். ஒரு 350 சிசி இருக்குன்னா அதில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கிறது தான் அப்படின்ட்டு தான் நான் எடுத்து போட்ட ஆரம்பித்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டினேன் அந்த பைக்கோட ரைடிங்கை. ஒரு 1 இயருக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட், தட் இஸ் லைக் ஒரு மாட்டு வண்டியில் போய் நான் இடிச்சிட்டேன். எனக்கு அப்போத்துலேருந்து தான் அந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. எங்கே அப்படின்னா கம்ப்ளீட்டாக சர்வீஸ் சென்டரில். அந்த வண்டியில் இடித்தப்ப என் ஹேண்டில் பேர் வந்து ரொட்டேஷன் ஆச்சு. அந்த ரொட்டேஷனை ஃபிக்ஸே பண்ண முடியல அவங்களால. அதுக்கு வந்து ஒரு கிளாம்ப் இல்லை, அவைலபிள் இல்லை, வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டேஷன் ஆகிற ஹேண்டில் பேரோடவே நான் சென்னை வரைக்குமே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் என்ன ஆச்சுன்னா 2 முறை பேட்ரிலாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்தது. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, அந்த சர்வீஸ் சென்டரில் நம்ம இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னோட சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பியூர்லி சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் விடுவேன். ஏன்னா வெளியிலலாம் விட்டால் ஏதாவது தேவையில்லாமல் இது பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால நான் ஒன்லி சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் விடுவேன். அப்படி நான் விடும்பொழுது அங்கே ஒரு தெரிஞ்ச பையன் மூலமாக ஏதாவது நம்ம ஒரு ஃபேவரிசம்காக கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் விட்டும் கூட எனக்கு ஸ்ப்ராக்கெட்டை வந்து அந்த தம்பி மாற்றிட்டேன்னு சொல்லி என்கிட்ட சார்ஜ் வாங்கிட்டாரு. ஆனால் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றவே இல்லை. வித்தின் அ வீக்லேயே கலகலன்னு சத்தம் வரும்போது திரும்ப எடுத்து போய் சர்வீஸ் சென்டரில் விட்டேன். சார் இந்த ஸ்ப்ராக்கெட்டை மாற்றணும்னு வேற ஒரு தம்பி சொல்கிறாரு. சார் இந்த ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு, வேற ஒன்று மாற்றணும் அப்படின்ட்டு. என்னப்பா நான் இப்போ தான் 1 வீக் முன்னாடி மாற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு அந்த பழைய தம்பி வந்து சார் அவன் ஏதோ தெரியாமல் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் வண்டி ரிட்டர்ன் கொடுக்கும்பொழுது வேற ஒரு புது ஸ்ப்ராக்கெட் போட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து சர்வீஸ் சென்டரில் எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த சர்வீஸ் சென்டர் பிரச்சனையை நான் வந்து பார்த்தீங்கன்னா எதனாலன்னு சொல்ல வரேன்னா, ஒரு வண்டின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு மாடல்னு எடுத்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட, நிறைய அதில் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சர்வீஸ்ன்னு நீங்கள் விட போனாலே நீங்கள் வந்து 30-40 வண்டி சர்வீஸ்க்கு கியூ கட்டி நிற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் என்ஃபீல்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லோக்கல் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, ஒரு சீப்பர் ப்ராடக்ட்ஸாக கிடைக்குதுன்னும் பொழுது எல்லாத்தையும் மாற்றி போட்டுடுறாங்க. நான் வித்தின் 3 இயர்ஸுக்குள்ளார என்னென்னலாம் மாற்ற முடியுமோ. இதுக்கு நடுவில் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, நான் பேட்ரி இதுவாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அப்புறமேட்டா என் ஒயரிங் கிட்டே கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. இந்த ஒயரிங் கிட்டோட பிரச்சனையினால தான் எனக்கு அடிக்கடி பேட்ரி மாற்ற வேண்டிய பிரச்சனை வருதுன்றதே அந்த சர்வீஸ் சென்டரில் ஃபைண்டே பண்ண முடியல. அதனால் என்ன ஆச்சுன்னா, வழியில் நைட்டு 9 மணிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கப்பெல்லாம் வண்டி ஆஃப் ஆகி நின்றுச்சு. அவங்களோட ரோட் சைடு அசிஸ்டண்ட்டை கேட்டால் 1 ஹவருக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கடையை தேடி பிடிச்சி பேட்டரியை மட்டும் அர்ஜென்ட்டாக வாங்கி போட்டு வண்டியை ஆஃப் ஆகி ஓட்டிகிட்டு வந்தேன். அதே மாதிரி சென்னையில் ஒரு நாள் மறுபடியும் எடுத்து போய் வண்டி இதே மாதிரி நின்றுடுச்சு. ஒயரிங் கிட்டையும் மாற்றணுன்னாங்க. அப்போது ரோட் சைடு அசிஸ்டன்ட் மூலமாக சென்னையில் இருக்கிற ஒரு ஃபெமிலியராக ரொம்ப பெரிய ஒரு ஷோரூம், ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் எடுத்து போய் விட்டுட்டு, இங்கே தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பார் இல்லையா ராயல் என்ஃபீல்டு, அவரை பிடிச்சி நான் வந்து என்னோடய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணேன். அப்போ தான் அது எல்லாமே அரெஸ்ட் ஆச்சு. ஆனாலுமே எனக்கு ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னே சொல்ல முடியல. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் ஹோண்டா ஐனஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 டைம்ஸ் யோசிச்சிருப்பேன், நம்ம வந்து ஹோண்டா ஐனஸ் போகலாமா வேணாவா. ஏன்னா வந்து ராயல் என்ஃபீல்டு மேலே இருந்த கிரேஸ் அப்படி, அந்த வண்டியோட லுக்கு, அதில் உட்காந்தா கிடைக்கிற அந்த ஒரு கம்பீரம், அந்த ஒரு கெத்து வந்து நம்மளால் எந்த வண்டியிலுமே ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ டைம் நான் யோசித்தேன் எடுக்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சர்வீஸ் சரியில்லை, இது வந்து சரியான சர்வீஸ் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே நான் வந்து ஹோண்டா ஐனஸ்குள்ளே போனேன். இப்போ ஹோண்டா ஐனஸ் எடுத்தேன். ஹோண்டா ஐனஸ் 350 அது எடுத்திருக்கேன். ஏன் ஹைனஸ் அப்படின்னா, எனக்கு பெருசாக ஃபஸ்ட்லேருந்தே என்னோட இதில் அந்த வண்டி மட்டும்தான் மைண்டில் இருந்தது. ஸோ அதனால் அதை மட்டுமே போனேன், வேறு எதுவும் ட்ரை பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. எனக்கு இப்போ வரைக்கும் எதுவும் நான் பெருசாக ஃபீல் பண்ணல. பட் என்ன ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன்னா, எங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் நாங்கள் 4 பேர் ஃபேமிலி மெம்பர் உட்காரத்துக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்தது. பட் இதில் உட்காரவே முடியல. அடுத்தது இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் பெருசாக ஒரு வண்டியை ஓட்டுற ஃபீல்லாம் இல்லாமல், ஒரு ஸ்க்ரம்ப்ளர் அந்த மாதிரி வண்டியை வந்து ஓட்டினா, ஒரு ஹைட்டான வண்டியை ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருக்குது.
இன்னொரு விஷயம் என்னன்னா, ராயல் என்ஃபீல்டு நீங்கள் லோக்கல்லலாம் ஓட்டும்பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்குக்கு கீழே நமக்கு சம் கார்டு வந்து இடிக்கும். பட் இந்த வண்டியில் எனக்கு அந்த ஃபீலே இல்லை. எப்பேற்பட்ட ஸ்பீட் பிரேக்காக இருந்தாலும் ஈஸியாக மூவ் ஆகின்னு போயிட்டே இருந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஐனஸில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்கிற மாதிரி வைப்ரேஷன் கிடையாது, நீட்டாக எல்லாமே கிளியராக தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஹீட்டும் வந்து நான் பெருசாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. இதை தாண்டி அப்போ உங்களுக்கு இங்கே சர்வீஸ் பிரச்சனை வராதா அப்படின்றதுக்கு நான் நினைக்கிற ஒரு காரணம் என்னென்னா, அது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தமே 3 மாடல் வண்டி தான். ஹோண்டா 350 RS, அதே மாதிரி 350ல் வந்து ஹைனஸு, அதுக்கப்புறம் 350C. ஸோ இதில் மாடல்ஸ் வேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2-3 மாடல்ஸ் தான். ஸோ அப்போ வண்டியோடைய இது வந்து கம்மி, மாடல்ஸோட இது வந்து கம்மின்றதுனால. அதே மாதிரி ஷோரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே ஒரு லிமிட்டட் ஷோரூம்ஸ் தான், ஒரு மொத்தமாக 8-9 ஷோரூம் தான். ஸோ அப்போது வெளியில் அந்தளவுக்கு ரீச் இல்லை, கொஞ்சம் வண்டியை நீட்டாக பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா நான் இது எதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து 2.5 lakhs கொடுத்து ஒரு வண்டி எடுக்கிறோம் ஆசைப்பட்டு. இந்த சர்வீஸ் சென்டர் சரியில்லாமையே அதனோட பொருள்களை தப்பாக மாற்றுறதுனால, ஏதோ ஒரு பொருளை போடுறதுனால அந்த பொருள் அவ்வளோ வேஸ்ட்டாக போகுது. இவங்க இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்க நிறைய பேராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆசைப்பட்டு ராயல் என்ஃபீல்டு எடுக்கிறாங்க. பட் எடுக்கிற அத்தனை பேரும் வந்து மனசில் நிஜமாக இந்த சர்வீஸ் பிரச்சனையை வச்சுருப்பாங்கன்றது என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். ரியலாகவே உங்களுக்கு இதே மாதிரி சர்வீஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்ததா, நான் சொல்கிற பாயிண்ட் உண்மையிலே நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.